எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் வினோத் பச்சையப்பன். சமீபத்தில் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணூற்று 37 பேரை சைபர் கிரைம் போலீஸார் அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. ஏன் கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, தினம் தினம் சைபர் கிரைம் போலீஸாருக்கு பல்வேறு வகைகளில் புகார்கள் வந்துக்கிட்டே இருந்தது. அதாவது ஆன்லைனில் நான் பணத்தை இழந்தேன், பேங்க் மூலமாக என்னோடய டிரான்சாக்ஷன் மூலமாக நான் பணத்தை இழந்தேன், ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் இழந்தேன் அப்படின்றதெல்லாம் பல்வேறு வகைகளில் மக்கள் புகார் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. 1-2 புகார் இல்லைங்க, கிட்டத்தட்ட 9800க்கும் மேற்பட்ட புகார்கள் ஆன்லைனில் சைபர் கிரைமுக்கு குவிஞ்சிக்கிட்டே இருந்தது. இதனால தான் அதிரடியாக திட்டமிட்டு போலீஸார் ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷனையே கிட்டத்தட்ட 1 மாதமாக திட்டமிட்டு இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. கேட்கவே மலைக்க வைக்கும் அளவுக்கு கிட்டத்தட்ட 545 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செஞ்சுருக்காங்க இந்த மோசடி பேர் வழிகள். இவ்வளோ பெரிய தொகையை எப்படி இந்த மோசடி கும்பல் சுருட்டினாங்க அப்படின்றத போலீஸார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது தான் மியூல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது மியூல் அக்கௌண்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போது ஒரு நபர் ஒரு அக்கௌண்ட்டை வச்சுருக்காங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்டை இன்னொரு நபருக்கு அவங்க கொடுக்குறாங்க. அதாவது தற்காலிகமாக நான் அவங்களுடைய அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசடி பேர் வழி ஒரு நபரை அப்ரோச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்டத்தட்ட 5000 ரூபாயை தரேன் உங்களுக்கு கமிஷனாக, உங்களுடைய அக்கௌண்ட்டை 1 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது இவங்க அந்த அக்கௌண்ட்டை கொடுக்கும்பொழுது அந்த லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பல கோடி ரூபாய்க்கு டிரான்சாக்ஷனில் ஈடுபடுறாங்க. ஸோ இப்படி தான் பல்வேறு நபர்களுடைய அக்கௌண்ட்டுகளெல்லாம் யூஸ் பண்ணி பல கோடி ரூபாய்க்கு டிரான்சாக்ஷனை இந்த மோசடி பேர் வழிகள் நிகழ்த்தி இருக்காங்க. இந்த நெட்வொர்க் எங்கெங்கிருந்துலாம் செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏஜென்ட்டுகள் மூலமாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி கமிஷன் தரோம், உங்களுடைய அக்கௌண்ட்டை எங்களுக்கு ஹேண்டில் பண்ண கொடுங்க அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தான் டெக்னிக்கலாக சொல்லும் பொழுது இதை மியூல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மோசடியில் ஈடுபட்ட இடைத்தரகர்கள் வாடகை அக்கௌண்ட்டுகள் எல்லாத்தையும் எப்படி கைப்பற்றுறது அப்படின்றத ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு சைபர் கிரைம் போலீஸார் என்ன பண்ணாங்கன்னா, ஆகஸ்ட் 6 மற்றும் ஆகஸ்ட் 7 ஆகிய தினங்களில் அவங்க ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க தீவிர வேட்டையில் ஈடுபட்டாங்க. இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இடைத்தரகர்கள் எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. விடிய விடிய நடந்த சோதனையில் பல்வேறு மாவட்டங்களில் இடைத்தரகர்கள், ஏஜென்ட்டுகள் அப்படின்னு கிட்டத்தட்ட 837 பேரை கைது செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரியான மோசடி நபர்கள் கிட்டேருந்து 204 ஸ்மார்ட் ஃபோன்களும் 185 சிம் கார்டுகளும் கைப்பற்றப்பட்டிருக்கு. மேலும் 114 பேங்க் பாஸ்புக்குகளும் கைப்பற்றப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய 601 எஃப்ஐஆர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 157 வழக்குகள் புதிதாக பதியப்பட்டிருக்கு. மேலும் சைபர் கிரைம் போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதிரியான வங்கி கணக்குகளில் இருக்கக்கூடிய மீதமுள்ள தொகைகளை எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கைது செய்யப்பட்ட 837 பேர்கிட்ட போலீஸார் விசாரித்த நிலையில் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு கமிஷன் தரேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தேன், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. மேலும் என் நண்பன் கேட்டான், அதனால தாங்க நான் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தேன், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுக்காக தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. ஆனால் சைபர் கிரைம் போலீஸார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மோசடிக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுகளை கொடுத்தா நீங்களும் மோசடிக்கு உடந்தையாயிருக்கீங்க அப்படின்றது தான் போலீஸார் சொல்கிறாங்க. இதனால் கண்டிப்பாக உங்கள் மேலே நடவடிக்கை பாயணும் சொல்கிறாங்க. மக்களே, எந்த ஒரு நபரும் யாருடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. மேலும் உங்களுடைய QR கோடையும் கொடுத்துடக்கூடாது. இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் மிக மோசமாக இருக்கும். சைபர் கிரைம் தொடர்பாக ஏதேனும் குற்றங்களை தெரிவிக்கணும் அப்படின்னா 1930 அப்படின்ற நம்பருக்கு 1 மணி நேரத்திற்குள்ளே நீங்கள் தகவலை தெரிவிக்கணும். இந்த மாதிரியான மோசடி சம்பவங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம உஷாராக இருக்கணும் மக்களே. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.